வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம மல்லி இருக்காங்களா, அவங்க வந்து ஒரு பக்கம் குழப்பத்திலே இருக்காங்க. என்னடா இது, நமக்கு மட்டும் ஏன் இந்த சோதனை வேதனை? சரி, அது ஒரு பக்கம் போகட்டும். அதே சமயத்துல நம்ம தலைவர் கதிரேசன் கிட்ட கிளீனா அழகா சொல்லிடுறாங்க, இதோ பாருங்க கதிரேசன், உங்க வழி தனி வழி, ஏன் வழி தனி வழி. ஆனா வெண்பாவுக்கு சுத்தமா ரேணுகாவை பிடிக்கல. வெண்பாவுக்கு ரேணுகா வந்தாவே ஒரு பக்கம் மனசு அளவு கஷ்டம், வேதனை, துக்கம், துயரம் எதுவுமே ஒரு பக்கம் தாங்கல. அவங்க ஒரு பக்கம் கதறி கதறி அழாத குறையா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, சொன்னா புரிஞ்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி என்கிட்ட நிறைய டைம் சொல்லிட்டா. விஜயும் எக்ஸ்பிளைன் பண்றான், எனக்கு என் பொண்ணோட லைஃபும் முக்கியம், ஆனா இதுக்கு நான் என்ன சொல்றதுன்னு சொல்லிட்டு தெரியலையே. சரிங்க, நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன், இதுக்கு மேல என்னால எதுவும் பண்ண முடியாது. என் பொண்ணோட வாழ்க்கை தான் எனக்கு முக்கியம். நீங்க ரேணுகாவை கூட்டிட்டு வரதுல எனக்கு எந்த பிரச்சனை இல்லை. ஆனா வெண்பா கொஞ்சம் கஷ்டப்பட்டாலும் என்னால ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா என் பொண்ணோட சந்தோஷமும் எனக்கு முக்கியம். நீங்க எப்படி உங்க பொண்ணு முக்கியம்னு சொல்லிட்டு எங்க கிட்ட வரீங்களோ, அது மாதிரி எங்க பொண்ணு முக்கியம்னு சொல்லிட்டு நாங்க எங்க குடும்பத்தை பார்க்கணும்ல. எல்லாத்தையும் எங்களுக்குள்ள ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்ல தானே சார் போயிட்டு இருக்கு. அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படியே சும்மா பிளாப் ஆயினே போனோம். நாங்க என்னத்த பண்ண என்னத்த சொல்ல அப்படியே சும்மா வலிக்குதுல ஒரு பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு பேசின்னு இருக்காங்க. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் போட்டு சார், அதை பத்தி நம்ம கவலையே வேணாம், இதை பத்தி இனிமே பேசவே வேணாம். அடுத்து என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் சொல்லிட்டு புதுசா தினசா நம்ம யோசிச்சவனுங்க. அப்படி என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நீங்க கேக்குறீங்க. அப்படி ஒன்னும் பண்ண போறீங்க, சிம்பிளா அழகா கியூட்டா ஒரு விஷயத்த பண்ண போறோம். அப்படி என்ன விஷயம் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்களா, நம்ம கதிரேசன் இருக்காரு, அவரு என்னன்னு போயிட்டு ரேணுகாவை கூப்பிடுறாங்க, நிஷாவும் கூப்பிடுறாங்க. நிஷா வந்து, நான் எதுக்கு வரணும், உன் பொண்ணு நீ போய் பாத்துக்கோ, நான் எதுக்குடா வர்றேன், டே சொட்ட மண்டியா அச்சு ஓட ஓடுறா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள ஒரு பக்கம் யோசிக்கிறாங்க. ஆனா நிஜத்துல சொன்னா மணி வருமா, சொத்து வருமா, அதனால வாயவே திறக்கல. அப்பா நீங்க எது சொன்னாலும் நான் செய்யறேன்ப்பா, அங்கதானப்பா பொண்ணு நடுக்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லி ஆகணும். வேற வழி இல்ல ராசா, வேற வழி இல்ல. அப்படி சொன்னா மட்டும்தான் இந்த இடத்துல நம்மளுக்கு கரெக்டான சொத்து எல்லாமே வரும், அப்படி இல்லைன்னா வராது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிஷா அழகா கிளீனா சதி திட்டம் தீட்டின்னு இருக்காங்க. என்னமா நிஷா இந்த அளவுக்கு ஒரு பக்கம் கிளீனா வேற லெவல்ல ஒரு பக்கம் பண்றியாமா, உங்ககிட்ட எல்லாம் மோத முடியாதுமா, நீ எல்லாம் யாரு, அப்பவே அப்படி இப்ப இப்படி. நம்ம ரேணுகாவை அழகா பிசுரே தட்டாம போட்டு தள்ளது யாருன்னு சொல்லிட்டு பாத்தியா நம்ம நிஷா குட்டி தான். ஏன்னா நம்ம கதிரேசன் இருக்காருல, அப்படியே சும்மா ரேணுகா மேல ஒரு பக்கம் உயிரா இருந்தாரு. என் மகளே, என் உயிரே, 6 உயிரே, என் மகளே, உன்னை விட்டு என்னால இருக்க முடியாது, உனக்கு நல்ல வாழ்க்கை அமைச்சு தர அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருந்தாரு. அதுக்காக சொத்து மொத்தத்தையும் தூக்கி கொடுக்க இருந்தாரு. நீ தூக்கியும் கொடுக்காத தூக்காம கொடுக்காத, மொத்த சொத்து எனக்கு தான் கொடுக்கணும். என் அக்கா இருக்கிறதுனால இந்த பேச்சு பேசுற முடிச்சிடறான். அது மட்டும் இல்லாம ஒரு பக்கம் நம்ம தலைவன் விஜய் இருக்காருல, அவன் மேல லைட்டா கண்ணு. விஜயும் நமக்கு வேணும், சொத்தும் நமக்கு வேணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், விஜய்க்கு எதிராக இருக்கிறது ரேணுகா, சொத்துக்கு எதிராக இருக்கிறது ரேணுகா. அப்ப இந்த ரேணுகாவே எல்லாம் போயிட்டு அந்த இடத்துல நாம வந்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டாங்க. என் மனைவியை தவிர வேற யாரும் எனக்கு தேவையில்லை, என் பொண்ணை நானே வளர்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு 6 உயிரே, அழகே, மயிலே, குயிலேன்னு வளர்த்துன்னு இருந்தாரு. ஆனா இது எல்லாம் நீடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ரொம்ப நாளைக்கு நீடிக்கலைங்க. பிரச்சனை ஒரு பக்கம் சலன்னு வந்துகிட்டே இருந்துச்சு. அதனாலதான் நம்ம விஜய்க்கு வேற வழி தெரியாம சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு மல்லின்ற ஒரு அழகான தேவதையை என்ட்ரி கொடுத்தாரு. அந்த தேவதை வந்ததும் வந்துச்சு, இவரோட வாழ்க்கை பொரட்டி 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 அடிக்குது ஒரு பக்கம். மறுபக்கம் நம்ம ரஞ்சிதம் வந்தாங்க. ரஞ்சிதத்துக்கு விஜய் வேணும், விஜயோட சொத்து வேணும், ஆனா வெண்பா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேவலமான ஒரு ஐடியாவில் இருந்தாங்க. அதனால அவங்களுக்கு எந்த ஒரு ப்ராஃபிட்டும் இல்லை. இவங்க 2 பேரும் வேணாம், எனக்கு உங்க பாசமா வேணும்னு சொல்லிட்டு இருந்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு தான் வாழ்க்கை வேற மாதிரி இருந்துக்கும். அவங்க பண்ண ஒரு தப்புனால அவங்க மிகப்பெரிய ஒரு கஷ்டத்தை அனுபவிக்க போறாங்க. சரி, இந்த மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் சக்கன்னு போயிட்டு இருந்தாலும் அதே சமயத்துல மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, கரெக்டா நம்ம மல்லி இருக்காங்கல்ல, அவங்க ரேணுகா வந்ததும் ரேணுகாவுக்கு போயிட்டு ஆர்த்தி எடுக்கிறாங்க. மருமகளே மருமகளே வா வா அப்படின்னு சொல்லிட்டு ஆர்த்தி எடுத்துன்னு இருக்காங்க. ரேணுகா இருந்து சிரிக்கிறாங்க ஒரு பக்கம். ஏன்னா ரேணுகாவுக்கு எல்லாமே பக்காவா கிளீனா புரியுதுங்க. புரியாத மாதிரி ஒரு பக்கம், இது என்ன, இதுதான் தோசையா, இது என்ன, இதுதான் சோறா, இது என்ன, இதுதான் காசா அப்படின்னு சொல்லிட்டு நடிச்சுன்னு இருக்காங்க. என்னமா ரேணுகா இது, சுடரி, என்னமா சுடரி, உன்னோட வரலாறு எல்லாமே தெரிஞ்சுக்கிட்ட ஒரு ஆளை கூட்டு வந்து விட்டு உன்னை அடி 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 நடிச்சு ஓட விட்டு அதுக்கப்புறம் ஐயோ சாமி, நான் யார் வாழ்க்கையில வரமாட்டேன், நான் பண்ணதெல்லாம் தப்பு தான், நான் மன்னிச்சிருங்க, இது எல்லாமே தெரிஞ்சு அறிஞ்சு புரிஞ்சு நான் பண்ணல, எல்லாமே ஏதோ ஒரு தற்செயலா நடந்து போச்சு, இதுக்கு நான் என்ன பண்ணட்டும், என்ன பரிகாரம் சொல்லுங்க சாமி, நான் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரேணுகா கேட்க போறாங்க. ஏன்னா ரேணுகா பண்ற ஒவ்வொரு விஷயமும் பக்காவான பிளான் ஆகுதுங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் கதிரேசன் விஜய்
வெண்பா இவங்க கிட்ட இருந்து ஒட்டு மொத்த சொத்தம் அப்படியே சும்மா கிருன்னு கிரிக்காது அப்படியே புடிங்கிட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேராசையில இருக்காங்க. நடக்குமா, வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா 100% வாய்ப்பு இருக்கு. ஆனா இதுல ஒரு சின்ன ட்விஸ்டும் இருக்கு, சின்ன கொஸ்டின் மார்க்கும் இருக்கு. அப்படி என்னடா ட்விஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ஆமாங்க அது என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம ரேணுகா இருக்காங்கல்ல, அவங்களுக்கு சொத்தை எழுதி தரணும்னா அவங்க ஃபர்ஸ்ட் சுயநினைவுக்கு வரணும், அவங்க யாருன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் தெரியணும். அதை விட்டு அவங்க கேட்டாங்க, இவங்க கேட்டாங்க, அவங்க கேட்டாங்கன்னு தூக்கி கொடுத்துட முடியுமா சொல்லுங்க பாக்கலாம்? கேட்டவங்களுக்கெல்லாம் தூக்கி கொடுக்க முடியாது. என்ன நடக்க போகுது, ஏது நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு தீர விசாரிச்சு ஒன்னும் அப்படியே சும்மா அச்சு பேசுறா, மாத்தி மாத்தி யோசிச்சு அப்படி இப்படி செஞ்சு விட்டா மட்டும்தான் ஏதோ ஒன்று பண்ண முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டிண்டிங் மேல தட்டி விட்டு போங்க. அப்பதான் நான் போற அடுத்த வீடியோ உடனே வரும். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, see you, நன்றி, வணக்கம், வந்தனம், வருக, தருக.